வணக்கம், நான் உங்கள் ஜெயபாலன். நாம தொடர்ச்சியா நம்முடைய எல்லா வீடியோலையுமே தொற்றாத வாழ்வியல் நோய்களான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், அதன் காரணமாக வரக்கூடிய பக்கவாதம், செயலிழப்பு, அப்புறம் மூளையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இருதய நோய், அப்புறம் சிறுநீரக பாதிப்பு, இது எல்லாமே இதை எல்லாவற்றிற்குமே அடிப்படையா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வர விஷயம் என்னன்னா, முக்கியமான காரணம் உணவும், அந்த உணவை நாம் உண்ணும் முறையும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள். இதுதான் முக்கியமான அடிப்படையான காரணம் அப்படிங்கிறத நாம சொல்லிட்டு வர்றோம். இப்போ நம்முடைய இந்திய பாரம்பரியத்துல வட இந்தியால பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் அவர்களுடைய அடிப்படை உணவு தேவைக்கு அவங்க எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோதுமை, அதை பயன்படுத்துவாங்க. அதற்கு அடுத்தபடியா தென்னிந்தியால அவர்களுடைய அடிப்படை உணவு தேவைக்கு அவங்க அரிசியை பயன்படுத்துகிறார்கள். அப்போ இதுல ஒரு 15-20 வருடத்திற்கு முன்னால் நம்ம தென்னிந்திய பகுதிகளிலும் சரி, வட இந்திய பகுதிகளிலும் சரி, அடிப்படை உணவு தேவைக்காக 90% மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு உணவு முறை என்ன அப்படின்னா சிறுதானிய உணவுகள். இன்னைக்கு இந்த ஒரு 15-20 வருஷமா நம்முடைய சமையல் அறையில் இருந்து இந்த சிறுதானிய உணவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா காணாம போயிருச்சு. அப்போ கடந்த 2023ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த சிறுதானியத்தினுடைய பயன்பாடுகளை அதிகரிப்பதன் மூலமாக பல தொற்றாத வாழ்வியல் நோய்களில் இருந்து நாம் விடுபட முடியும் அப்படிங்கறத பல ஆராய்ச்சிகள் நிரூபிச்சு, அதன் காரணமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை சிறுதானிய வருஷம், சிறுதானிய வருடமாக அந்த 2023 அறிவித்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லா நாடுகளிலும் இந்த சிறுதானியத்தை அதனுடைய நன்மைகளை பரப்புவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்தியாலையும் நம்முடைய பல்வேறு அமைப்புகள் அந்த சிறுதானியத்தினுடைய பயன்பாடுகளை முன்னெடுத்து அதை பத்தி நிறைய விளம்பரங்கள் செஞ்சாங்க. நிறைய டாக்டர்கள் அதை பத்தி யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சிறுதானியங்களை பத்தி எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்போ நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பேரிட்டிவா நாம பயன்படுத்தக்கூடிய 3 வகையான அடிப்படை உணவுகள். ஒன்று அரிசி, இன்னொன்று கோதுமை, மூன்றாவது மரக்கடிக்கப்பட்ட சிறுதானியங்களான ராகி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், திணை, குதிரைவாலி, அதுக்கப்புறம் மற்ற சிறுதானியங்கள் எல்லாம் சேர்ந்தது கொள்ளு, இதெல்லாம் நம்ம சிறுதானிய வகைகளில் சேருது. அப்போ கம்பேரிட்டிவா ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எது ஒரு மிகச்சிறந்த சரிவிகித உணவாக நமக்கு இருக்க முடியும், எது நம்முடைய நோய்களை தடுக்கக்கூடியது, எது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ முதல்ல அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அரிசியினுடைய அடிப்படை காம்போனன்ட் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. ஓகேங்களா? அப்போ அரிசி நமக்கு அரிசி சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ரத்தத்தில் உடனடியாக அரிசியில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அது என்ன ஆகுது, குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அரிசி சாப்பிட்றவங்களுக்கு உயர்கிறது. அப்போ கடும் உழைப்பாளிகள், உடனடியாக எனர்ஜி நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அரிசி ஒரு சூட்டபிளான உணவு. அது நம்ம இந்தியா மாதிரி ஒரு தேசம் பெரும்பான்மையான மக்கள் உடல் உழைப்பை நம்பி இருக்கிறதுனால அரிசி அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவு. அதை நாம் மறுப்பதற்கில்லை. சரி, அரிசி கூட கம்பேர் பண்ணும்போது கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசியை விட கோதுமையில புரதச்சத்து ஜாஸ்தி இருக்கிறது. அது போக கோதுமையில சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அது போக மினரல்ஸ், ஜிங்கு, காப்பரு, அதுக்கப்புறம் மெக்னீசியம், ரேர் இதான செலீனியம், இந்த மாதிரி மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது போக ஃபைட்டோபினால்ஸ், பெப்சின்ஸ், இது தாவரத்தில் இருக்கக்கூடிய பாலிபினால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ், இது மாதிரி ரொம்ப ரேர் இதான செலீனியம், அதுபோக வைட்டமின்ஸ், இது எல்லாமே இதுல கோதுமையில ஜாஸ்தியா இருக்குது. அதற்கு அடுத்தபடியா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரிசி, கோதுமை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அரிசியை விட கோதுமை நிச்சயமாக ஒரு படி இல்ல பல படிகள் மேல போய் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கு. சரி, இப்போ கோதுமையையும் நம்ம சிறுதானியங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ கோதுமைக்கும் சிறுதானியத்துக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, கோதுமை அதுல என்ன இருக்கு அப்படின்னா
கோதுமையில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, நார்ச்சத்து இது எல்லாமே சிறுதானியத்துல கோதுமையை விட அதிகமாக இருக்கிறது. அது போக கோதுமையில வந்து குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதச்சத்து இருக்குது. இந்த குளூட்டன் புரதச்சத்து என்னன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆன புரதச்சத்து. இந்த குளூட்டன் வந்து சிறுகுடலுக்கு போகும்போது எளிதில் ஜீரணமாகாமல் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு அழற்சி, சிறுகுடலில் ஒரு அழற்சி உண்டாகுது. ஒரு 0.5 இருந்து ஒரு 5% வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான நோய் உண்டாகுது, ஒரு அலர்ச்சி நோய் உண்டாகுது. அதாவது கோதுமை சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல வந்து தோலில் வந்து ஒரு விதமான ரேஷஸ் வர்றது, அதுக்கப்புறம் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மந்தமா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டயரியா வயிற்றுப்போக்கு உண்டாகிறது, அதுக்கப்புறம் வந்து சிறுகுடலில் ஒரு விதமான அலர்ச்சி ஏற்பட்டு ஒரு மாதிரி வயிறு வந்து எப்பவுமே ஒரு ப்ளோட்டிங் ஆன மாதிரி ஒரு நிறைந்த மாதிரி ஒரு ஓவரா ஒரு மாதிரி ஜீரணம் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு டிஸ்கம்போர்ட் ஃபீலிங், இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த குளூட்டன் வந்து கோதுமையில இருக்கு. அது போக இந்த குளூட்டன் வந்து சிறுகுடல்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியவே வந்து நமக்கு எதிராக திருப்பக்கூடிய சில வேலைகளை வந்து இந்த குளூட்டன் நம்ம சிறுகுடலில் செய்து நம்ம சிறுகுடலுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. இது போக வந்து இந்த குளூட்டன்னால செரிபுரம் என்று சொல்லக்கூடிய மூளையினுடைய ஒரு பகுதியில சில அலர்ச்சி உண்டாகி அங்க இருக்கிற சில நியூரான்கள் கூட அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பலவிதமான தோல் நோய்கள் உண்டாகுது, தூக்கமின்மை, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது. அதுபோக வந்து அசதி, கைகால் சோர்வு, இந்த மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான உபாதைகள் வந்து இந்த குளூட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டீனால் தூண்டப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு 0-15% வரைக்கும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கோளாறுகள் வருது அப்படின்னு ஆய்வுகள் வந்து நிரூபிக்குது. சரி, இப்ப நம்ம அப்படியே சிறுதானியத்துக்கு வருவோம். சிறுதானியத்தில் வந்து அப்படி பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல வந்து குறிப்பா ராகி, கம்பு இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அயர்ன் கண்டென்ட் வந்து பயங்கர ரிச்சா இருக்குதுங்க. அரிசியில் இருக்கிற மாதிரி 8 மடங்கு இரும்பு சத்து இதுல இருக்கு. அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு, சாதாரணமா வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு, HP%, அதாவது ரத்த சோகை உள்ள பெண்களுக்கு, ரத்த சோகை உள்ள குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து இந்த ராகி, கம்பு போன்ற சிறுதானியங்கள் வந்து ஒரு அற்புதமான உணவு. இதை ரெகுலரா வந்து சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு விரைவில் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் HP% இன்க்ரீஸ் ஆகி அவர்கள் வந்து விரைவில் அந்த ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். அதற்கு அடுத்தபடியா இந்த எல்லா சிறுதானியங்கள்லயுமே பாத்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த சிறுதானியங்கள் வந்து எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டி எலும்புகளை வந்து நல்ல எலும்புகள், பற்கள் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா வைக்குது. அது போக முடி உதிர்வதை தடுக்கிறது, முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அப்புறம் இந்த சிறுதானியங்கள் வந்து சாப்பிடறதுனால ரத்தத்துல வந்து நல்ல அந்த அப்சார்பேஷன் நல்லா நடந்து ஒரு புது நிறம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மொத்த ஒரு தோலே வந்து ஒரு நல்ல ஒரு நிறம் வச்சு பாக்குறதுக்கு ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க பாக்குறதுக்கு ஒரு பளிச்சுன்னு அந்த ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னா இருக்கும் அவங்க இந்த சிறுதானியத்தை அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு. அது போக முக்கியமா வந்து நம்முடைய குடல்ல வந்து கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் வந்து நாம சாப்பிடுற உணவில் உள்ள புரதங்களையும், கார்போஹைட்ரேட்டையும், மினரல்ஸையும், விட்டமின்ஸையும் நல்லபடியாக செரித்து அதை வந்து ரத்தத்தில் அதை வந்து ஏற்றக்கூடிய அந்த வேலையை வந்து இந்த கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா கிருமிகள் நம்ம குடல்ல இருக்கு. இந்த கட் பாக்டீரியா குடல்ல குறைஞ்சதுன்னா கழிச்சல், அதாவது வந்து வயிற்றால போறது, சரியா ஜீரணமாகாதது, உணவு வந்து தன்மயமாகாதது, அதாவது செரிமானம் வந்து கோளாறுகள், இப்படி பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சிறுதானியங்கள் எல்லாமே, இந்த சிறுதானியங்கள் உள்ள போனாலே நம்ம குடல் இருக்கிற கட் பாக்டீரியா எல்லாம் அப்படி அதை பார்த்தோன்னா அப்படி ஒரு குதூகலமாயி, ஆஹா நம்ம நண்பன் வந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி, நண்பேண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கட் பாக்டீரியாவுக்கும் இந்த சிறுதானியங்களுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு ஏற்பட்டு அந்த சிறுதானியங்களை வந்து ரொம்ப அற்புதமா அந்த கட் பாக்டீரியா உள்வாங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீரண நீர்களோட சேர்ந்து அதை அருமையாக ஜீரணம் பண்ணி நம்முடைய அந்த பவுல் சிஸ்டம், அதாவது குடல் ஆரம்பிச்சு மலக்குடல் வரை இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல கோதுமை விட இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனையே வந்து இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது. அதற்கு மேல அயன் கண்டென்ட்டை தவிர மெக்னீசியம், செலீனியம், ஜிங்க், இந்த ஜிங்க், செலீனியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சியை போக்கி நல்ல நரம்புகளை வலுவூட்டி கைகால்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, மூட்டுகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, கைகால்களை வந்து நல்ல திடமா வச்சுக்க கூடியது. இதெல்லாம் சேர்ந்தது வந்து
இந்த சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய இந்த ரேர் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிங்கு, செலீனியம், இந்த மாதிரி இது. அதுபோக நிறைய ஃப்ளவனாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பைட்டோஃபினால்ஸ், ஃபீனால்ஸ், இந்த மாதிரி நிறைய ரேர் கெமிக்கல்ஸும் ரேர் மினரல்ஸும் நிறைய பைட்டோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான நிறைய அருமையான சத்துக்கள் வந்து இந்த சிறுதானியத்துல வந்து கோதுமை விட அதிகமா இருக்குது. அது போக இந்த சிறுதானியம் வந்து மற்ற உணவு வகைகளோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது வந்து கோதுமை மாவோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 85, ஆனா சிறுதானிய மாவினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து வெறும் 70 தான். ரெண்டாவது, இதுல வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்க காரணத்தினாலும் இது வந்து குடலில் வந்து மெதுவாக ஜீரணமாகி அந்த சுகரை வந்து ரத்தத்தில் மிகவும் மெதுவாக ஏற்றக்கூடிய காரணத்தினால வந்து இன்சுலின் பயன்பாடு வந்து மிகவும் கம்மியாகத்தான் இது வந்து இந்த சிறுதானியங்கள் எடுத்துக்கும். ஆக மொத்தத்துல சிறுதானியங்கள் வந்து கம்பேரிட்டிவா அரிசி மற்றும் கோதுமை கூட நம்ம வந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலுமே சிறுதானியங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான உணவு என்ற கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து அனைவரும் நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அருட்பேராற்றலை நோக்கி ஏறெடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரைஸ் ஆகுது. அதனால இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற முறையில நீங்கள் நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்ங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து சேர்ந்துடும். ஆகவே அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.